ஹாய் கைஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி சேலஞ்சிங் வீடியோவில் டே 12. இன்றைக்கி டே வந்து நம்மளுக்கு 12:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு நாளைக்கு 6-7 ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், நம்மளாலேயும் 6-7 ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலேயும் முடியும். அது வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோமோ அதை வந்து முன்னாள் நைட்டே வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் தைச்சிட்டு எழுந்து போய் கட் பண்ணுறதுனால நம்மளால் வந்து அது ஒரு சோம்பேறித்தனம் வரும். அதனால் நம்ம வந்து மொத்தமாக நம்ம கட் பண்ணி வச்சிக்கணுன்னா ஈஸியாக இருக்கும், தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து எத்தனை மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து 1 மணி நேரம் தைப்பாங்க, ஒரு சிலர் வந்து 1/2 hour தைப்பாங்க. அதனால் வந்து ஆனால் வந்து டைமிங் வந்து அதை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன டைமிங்னு பாருங்கள், அப்புறம் ஃபினிஷ் பண்ணும்போது என்ன டைமிங்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ நம்ம இவ்வளோ 1 மணி நேரம் தான் 1 மணி நேரம் ஆக்குறோமா இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்புறம் அடுத்த வாட்டி நீங்கள் தைக்கும்போது இன்னும் ஸ்பீடாக தைப்பீங்க. இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்கணும். இப்போ 1 மணி நேரன்றது 3/4 மணி நேரம், ஒரு 1/2 hour, 20 நிமிஷம். ஒரு சாதா ப்ளவுஸுக்கு ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் பார்த்தோன்னா நம்ம தைக்கிற டைமிங் நம்மளே பார்த்தோன்னா நம்மளே வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம். டைமை வந்து என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக தைக்கணும், நம்ம இந்த டைமுக்கு இவ்வளோ ஸ்லோவாக தைக்கிறோமே, 1 மணி நேரம் தைக்கிறோமே, நம்ம வந்து இன்னும் ஸ்பீடாக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி நீங்கள் தைக்கும்போது டைம் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சீக்கிரமாக தைக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் டைம். வந்து என்னென்னா, ஒரு 1/2 hour தைப்பீங்க ஒரு ப்ளவுஸு, அதுக்கடுத்த தைக்கிற ப்ளவுஸ் வந்து 20 நிமிஷம். அந்த மாதிரி வந்து உங்களே வந்து நீங்களே மாற்றிப்பீங்க. அடுத்தது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற நூலெல்லாம் வந்து பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற நூலை வந்து முன்னாடியே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பாபினில் கூட நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க மொத்தமாக. ஏன்னா அப்போ நம்மளுக்கு வந்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், ஸ்பீடாக தைச்சிருவோம். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஒரு இதுவே தெரியாது. சரி, எல்லாமே ரெடியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சரி தைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிருவோம். அதனால் எல்லாத்தையுமே முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோன்னா அந்த ப்ளவுஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் மிஷினில் இருந்து நம்ம எழுந்துக்கணும். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, ஒரு ப்ளவுஸ் நான் தைக்க ஆரம்பித்தேன்னா அதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் எழுந்துப்பேன். நடுவில் நான் எழுந்துக்க மாட்டேன். முன்னாடியே வந்து நான் ரெஸ்ட் ரூம், தண்ணி குடிக்கிறது எல்லாமே நான் பண்ணிவிடுவேன். நான் ப்ளவுஸ் தைக்கும்போது நான் எழுந்தே போக மாட்டேன். அப்படியே ரெஸ்ட் ரூம் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம எழுந்து போகணும் அப்படின்ட்டு அது என் மைண்டே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கினேன். எப்போவுமே வந்து நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சேன்னா அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் எழுந்துப்பேன். எப்போவுமே நான் நடுவில் எழுந்துக்கவே மாட்டேன். அதேமாரி நான் கடை க்ளோஸ் பண்ணுற டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணால் கூட நான் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் போகணும். மறுநாள் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிலாம் நான் வந்து தள்ளியே போட மாட்டேன். நம்ம வந்து ஒரு வேலை நம்ம ஆரம்பித்தோன்னா அதை ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அதில் ஸ்பீடு கொடுக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கண்டினியூஸாக தைச்சிட்டு இருந்தோன்னா தான் நம்மளையே அறியாமல் நம்ம ஸ்பீடாக தைப்போம். ஏன்னா நான் வந்து அதை உணர்ந்திருக்கேன். ஏன்னா நான் கண்டினியூஸாக தைக்கும்போது ஒரு ஸ்பீடு வரும். அதேமாரி நம்ம தைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே அது ஒரு எனர்ஜி, அதான் நான் சொல்கிறேன்னா நம்மளுக்குள்ளே ஒரு ஆர்வமாக இருக்கும். நம்ம தைக்கணும், அடுத்தது தைக்கணும்னு சொல்லிட்டு. இதுவே எழுந்து நம்ம போனோன்னா ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் எழுந்துப்பேனே. நீங்களுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே அது வந்து நீங்களுமே வந்து அதை உணர்வீங்க. ஏன்னா இப்போ நம்ம தைக்க தான் என்னென்னா நம்மளுக்கு ஸ்பீடு கொடுக்கும். நம்ம ஒன்றா தைச்சி இருந்தோன்னா நம்மளை வந்து அப்படியே தான் தைச்சிட்டே இருப்போம். நீங்கள் ரெகுலராக தைச்சி பாருங்களேன், ஸ்பீடு வந்து நீங்களே வந்து நோட் பண்ணுவீங்க, நம்ம ஸ்பீடாக தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன், ஒரு வேலையை நீங்கள் எடுத்திங்கன்னா அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எழுந்துருங்க. அதுக்கப்புறம் என்னென்னா,
இப்போ வந்து ஒரு நாள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரே நாளில் வந்து நம்ம காலையில் 4 மணிக்கு எழுந்து 10 மணி வரைக்கும் நம்ம தச்சிடுவோம், 6-7 ப்ளவுஸ் தச்சு நம்ம பார்ப்போம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சி பண்ணாதீங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தான் தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 ப்ளவுஸ் தைங்க. அதுக்கு அடுத்த நாள் 3 ப்ளவுஸ் தைங்க. அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கே வந்து தெரியும், இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பீடு. வந்து நீங்கள் தைக்க ஸ்பீடு வரும். ஒரே நாளில் தைக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தைக்க என்னென்னா அது உங்களுக்கு பழகிடும். இப்போ ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தைக்கிறீங்களா, டைமிங் பார்க்குறீங்களா, இந்த டைமிங் அப்போ நம்ம நாளைக்கு தைக்கும்போது இன்னும் டைமிங் பார்ப்பீங்களா, அப்போ இன்னும் ஸ்பீடாக தைக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ 3 ப்ளவுஸ் தைப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு 6-7 ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் ரொம்ப வந்து சாதாரண விஷயமா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு பண்டிகை டைமு, முகூர்த்த டைமு, நம்மளுக்கு வந்து தீபாவளி டைமு, அந்த மாதிரி டைமுனா கூட நம்ம காலையில் எழுந்து கூட தைக்கலாம். அதேமாதிரி நைட்டும் வந்து நம்மளால் எவ்வளோ நேரம் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தைக்கலாம். நீங்கள் நார்மல் டைமில் அந்த மாதிரி தைக்காதீங்க. இந்த மாதிரி வந்து தைச்சி பழகுங்க. ஒவ்வொரு நாளையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரே நாளில் நம்ம 7 ப்ளவுஸ் 8 ப்ளவுஸ் தைக்கணும்னு இப்போ நான் தைப்பேன். ஒரு நாளைக்கு 9 ப்ளவுஸ் 10 ப்ளவுஸ் கூட தைப்பேன். ஏன்னா இப்போ வந்து நான் தைச்சி எனக்கு பழகிடுச்சு. இப்போ புதுசாக தைக்கிறவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, நம்மளும் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குல்ல, அவங்க வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ், அடுத்த நாள் 4 ப்ளவுஸ், அதுக்கு அடுத்த நாள் 5 ப்ளவுஸ். அப்படி நீங்கள் தைக்கும்போது என்னென்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6-7 ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமாகவே தெரியாது. அப்போது வந்து நம்மளுக்கு பண்டிகை நாளுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து தைக்கிறதுக்கும் வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் கூட தைக்கலாம். நீங்கள் பழக தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பீடு வரும். ஸ்பீடு வர நம்மளும் வந்து நல்லா தைப்போம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிறீங்க பார்த்தீங்களா, தைச்சி முடித்த உடனே அப்படியே வந்து நம்ம மிஷினில் உட்காந்து அப்படியே வந்து அந்த ப்ளவுஸுக்கு தேவையான கொக்கி எல்லாத்தையுமே நம்ம கட்டி எடுத்து வச்சுட்டு அப்புறமா கூட நம்ம மடித்து வச்சுக்கலாம். நம்ம மிஷினில் ஃபினிஷ் பண்ணுற ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா அதுக்கு தேவையான கொக்கி எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்ம மொத்தமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி எல்லாத்தையும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கொக்கி தைக்கணும் போது அது கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸும் தைக்கும்போதே கையோட கொக்கியுமே தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம லாஸ்ட் டைமில் கூட நம்ம மடித்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கொக்கிலாம் தைச்சி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நூலுங்க அப்படிலாம் எதனா இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக தைக்கும்போது கண்டிப்பாக அது கஷ்டமாக இருக்கும், இடுப்புலாம் ரொம்ப வலிக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடித்த உடனே வந்து அதுக்கேற்ற கொக்கியும் தைச்சிருங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்டினியூஸாக நம்ம தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக 6 ப்ளவுஸுமே கண்டினியூஸாக தைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு ப்ளவுஸ் நம்ம தைச்சி முடிச்சிட்ட பேருக்கு கூட நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்மளுக்கு வந்து ஒரு கேப் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ பிரேக் எடுத்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஃபோன் பாருங்கள், அதுக்கப்புறம் தையுங்க. ஆனால் வந்து கண்டினியூஸாக தைக்காதீங்க. நான் கண்டினியூஸாக தைங்கன்னு சொன்னது இப்போ ஒரு ப்ளவுஸ் நம்ம எடுத்து தைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன் கண்டினியூஸாக தைக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினச்சிக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் 6 ப்ளவுஸுமே கண்டினியூஸாக தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்பு வந்து நம்மளுக்கு ஒத்துழைக்காது. அப்புறம் அடுத்த நாள் நம்மளால் தைக்க முடியாமலே போயிடும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு ப்ளவுஸ் நம்ம தைச்சி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கேப் வச்சுக்கோங்க. நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுனால ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க, தண்ணி குடிக்க தந்தாலும் குடிங்க, இல்லை ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பார்க்குறீங்கனாலும் நம்மளுக்கு வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது தைக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள், கண்டினியூஸாக தைக்காதீங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து இப்போ கட்டிங் பண்ணுறீங்களே, இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா இப்போது ஒருத்தவங்க வந்து 4 ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைனிங்காக இருந்தாலும் சாதாவாக இருந்தாலும் இப்போ 4 ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து 2 ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் கட் பண்ணுவீங்களா, அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 ப்ளவுஸையும் ஒன்றா போட்டு கட் பண்ண கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து ஒன்றா வந்து மொத்தமாக போட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
நீங்கள் வந்து அது ஒவ்வொரு நாள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பழகிக்கிங்க. இப்போ 5 ப்ளவுஸ் கொடுத்தா கூட நம்ம வந்து மொத்தமாக கட் பண்ணுற மாதிரி பழகிக்கணும். அது மொத்தமாக வந்து நீங்கள் இப்போ தான் அந்த மாதிரி தைக்கிறீங்கன்னா, கட் பண்ணுறீங்கன்னா உடனே வந்து 5 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் முதல்ல போட்டு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கூட நம்ம 5 ப்ளவுஸ் வந்து போட்டு நம்ம கட் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கட் பண்ணும்போது அது டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் தைக்கணுன்னே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஐயோ இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மைண்டு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து மொத்தமாக ஒருத்தவங்க அதான் இப்போ ஒருத்தவங்க 4 ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அது மொத்தமாக கட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ஈஸி இருக்கும். இப்போ நானுமே வந்து அப்போ புதுசுலலாம் வந்து ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தைக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ரொம்ப லேட் பண்ணுவேன். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணேன். நம்மளாலையுமே வந்து கொஞ்சம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி நம்மளும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு என்னால் 10 ப்ளவுஸ் கூட தைக்க முடியும். உங்களாலேயும் முடியும். நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோ எண்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கி டே 12. இன்றைக்கி வந்து நம்ம 5 ப்ளவுஸ் தைச்சிருக்கோம். மொத்தம் 52 ப்ளவுஸ் தைச்சிருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் தைப்போம். எங்கெங்கே டைமே கிடைக்க மாட்டேது தைக்கிறதுக்கு. எப்போ நம்ம இந்த வீடியோ போட்டோமோ என்னால் வந்து ஒரு நாளைக்கு 6-7 ப்ளவுஸ் தைச்சது கூட இப்போ தைக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ, பாய்.